ஹலோ மக்களே 590வது ரெண்டாவது பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் பார்த்தா லூஃபி, கோகு, டொரிக்கோ 3 பேரும் சண்டை போட்டானுங்க. ஆனால் கடைசியில் சாட்டான் சென்சே வந்து இதில் ஜெயிச்சிருந்தாரு. என்னடா இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதுக்குள்ள இருந்து சடனாக ஒரு தண்ணியை கட்டுறாங்க. தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கிரியேச்சர் அப்படியே வெளியே வருது. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு ஏரியா தான் கட்டுறாங்க. பார்த்து அந்த இடமே பார்க்க பயங்கரமா இருக்கு. வியூலாம் சூப்பரா இருக்கடா கோட்டன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா 3 குரூப்ல உள்ளவங்களும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோகான மெனு அங்கே இருக்கு. எல்லா மீல்ஸ் ரெடி ஆயிடுச்சுடா. இன்னைக்கு வேற லெவல் சாப்பாடுன்னு சொல்றானுங்க. கோகு, டொரிக்கோ, லூஃபிலாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணானுங்க. பாக்கே சூப்பரா இருக்குடா, தண்ணி வருதுடா வாயிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை நான் சாப்பிட போறேன்னு சொல்லி லூஃபி ஸ்டார்ட் பண்றான். டே முதல்ல ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி இன்னொன்னு எல்லாரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிடா ப்ரே பண்ணி முடிச்சாச்சு எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சடனா டொரிக்கோ எடுத்தனே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டோன்னே இது உண்மையிலே சூப்பரா இருக்குடா, எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். லூஃபி விடுவானா, நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். கோகு அதே மாதிரி மாசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆளாளுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்ஜின் பூலா அங்க வந்திருக்கு. இங்க ஒரு பக்கம் பிராங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே எனக்கு கோலா தான்டா வேணும்னு சொல்றான். மார்ஜின் பூ பவர் யூஸ் பண்ணி கோலாவே இருக்குது. டே உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான் பிராங்கி. காட்டன் கேண்டிலாம் கொடுக்குறானுங்க. பார்த்தா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே எனக்கு கண்ணே கிடையாது, ஆனா கண்ணு சுத்துன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. டே ஜோரோவை மத்தவங்க எங்கடான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்த்தா ஜோரோவும் வெஜிடபிள் ஆளே காணோம். டே இந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு டொரிக்கோ பேசுறான். பார்த்தா சாஞ்சி, கோட்டன், ட்ரங்க்ஸ், சோப்பர்ன்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே நான் பேசுறது கேட்காடா, அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு நீங்க என்னடா சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு டொரிக்கோவா கத்திக்கிட்டு இருக்கான். சர்டன் சென்சே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்றான் கோமட்சோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா, எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டுன்னு சொல்றாரு அவர். சரின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறதுல அங்க ஒரு சீஃப் இருந்தார்ல, அவரை தான் காட்டுறாங்க. மான்சாமுன்னு சொல்லிட்டு பிக்கோலோ, ரோபின் எல்லாருமே அங்க வராங்க. உண்மையில இந்த டோர்னமெண்ட் எதுக்கு வச்சீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீங்க 3 பேருமே பெரிய பெரிய குரூப் தாண்டா கூட்டு வந்திருக்கீங்க. இந்த ஐஜிஓடிபி பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்கறாங்க. அது அங்க ஒருத்தர் நிக்கிறவன்ட்ட இதோட மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு அவனே கேட்க ஆரம்பிக்கிறான். ஓப்பனா சொன்னா இதோட மோட்டிவ் என்னன்னா வந்து அக்காமியை வந்து கேப்சர் பண்றதுன்னு சொல்றான். டீப் சி கில்டன் அக்காமியை தான் கேப்சர் பண்ண வந்திருக்கமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவன் ஷாக் ஆகுறான். பார்த்தா அது ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன். அதை கேப்சர் பண்ணதான் அந்த 3 டீமே வந்து அசம்பிளே பண்ணியிருந்திருக்காங்க. பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா ஒரு பால் ஃபிஷ் மாதிரி ஒன்று வெளியே வருது. என்னடா இது மீன் சொல்லிட்டு பாக்குறாங்க. இதான் லெஜெண்டரி ஃபிஷ் அக்காமின்னு சொல்றாங்க. லெஜெண்டரி ஃபிஷ்ஷா என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டே இது ஒரு அக்காமிடா, இதோட கேப்சர் லெவல் வந்து அன்னோன்னு, இது வந்து கடலுக்கு ரொம்ப அடியில இருக்கும், ரொம்ப மோசமான விலங்குடான்னு சொல்றாங்க. பாக்கே அழகா இருக்கு, இதோட மோசமான விலங்குன்னு சொல்லிட்டு சேட்டானும் உசப்போ தொட போறாங்க. பார்த்தா பல்லே அவ்வளகான இருக்கு. காஞ்சி இவனால அட்டாக் பண்ணலான்னு வருது. ஆனா அதுக்குள்ள பின்னாடி இருந்து ஏதோ ஒரு நூல் மாதிரி வந்து இவனு உடம்புல லாக் பண்ணுது. ஆனா சடனா பின்னாடி நூல் மாதிரி வந்து இவனை லாக் பண்ணுது. கோகான், சாட்டான், உசப் எல்லாத்தையும் லாக் பண்ணிருச்சு. டே கோகான் சொல்லிட்டு கத்துறாங்க. சடதான் எதையும் ஒன்று அப்சர்வ் பண்ணுது. அவனுக்கு மயங்கிரவே செஞ்சுட்டாங்க. அதோட உருவம் அப்படியே வந்து ரொம்ப பெருசா மாறிக்கிட்டு இருக்கு. டே மத்தவங்களோட உயிரை சாப்பிடுதாண்டா இதோட வேலைன்னு சொல்றாங்க. சடனா டொரிக்கோ, கோகு, லூஃபி காலத்துல இறங்கி அடிச்சு ஏர்ல பறக்கூடானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோகு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறான். உசப்பு இங்க சாஞ்சிட்டான். டே அக்காமி உடம்புல இருந்து ஒரு பாய்சன் இறங்குண்டா, அதுதான்டா உங்க பசங்களை தான் தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை சரி பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பாட்டிட்டு கேட்கறான் லூஃபி. டே 30 நிமிஷத்துக்குள்ள வந்து அந்த அக்காமியை கேப்சர் பண்ணி அதை சமைச்சு அந்த ஆன்டிடோட் அதுல தான்டா கிரியேட் பண்ண முடியும், அதை பிடிச்சாதான் உண்டுன்னு சொல்றாங்க. அப்படியா அப்ப நானும் வாரன்னு சொல்லிட்டு லூஃபி, கோகு, டோரிக்கோ 3 பேர் களத்துல இறங்குறானுங்க. ஸ்ட்ராங்கஸ்டான ஹேண்ட் 3 1 இணைதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜெட்டு வேகத்துல மொத்த குரூப் இறங்கி போறானுங்க. எல்லாரும் வேற லெவலான ஆளு, கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு அப்படித்தானு சொல்லிட்டு அங்க இருக்க சீஃப் கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தா சாஞ்சி எல்லாரும் களத்துல இறங்கி அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. டே இங்கதான் ஒளிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நம்ம வேணா போயிருவோமான்னு சொல்லிட்டு ரென்னு கேட்கறான். ரென்னுக்கு சாஞ்சிக்கு முதல்லதே ஆகாது. அவனுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருந்ததுல சடனா ஒரு அட்டாக் உள்ளது. என்னன்னு பார்த்தா அந்த அக்காமி விலங்கு தான் வந்து நின்றுகிட்டு இருக்கு. டே உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு டயாபைல ஜம்பைலன்னு சொல்லிட்டு சாஞ்சி களத்துல இறங்குறான். ஆனா அது அட்டாக் ஒர்க் ஆக மாட்டுக்கு. என்னன்னு பார்த்தா ரின் அவனை காப்பாத்துறான். இதுல ஒரு பக்கம் நம்ம பிக்கோலவும் களத்துல இறங்குறாரு. வாங்கடா 3 பேர் சேர்ந்து போன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் அட்டின்னு அடிக்கிறானுங்க. நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை விட்டுட்டு சாஞ்சிலாம் ஏர்லே வைக்காத. ஆனா அதுக்குள்ள ரின்னு சாஞ்சி பிக்கோலட்ட இருந்து உயிரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டுச்சு. இவனுங்களே அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுருச்சு. ஒன்னைக்கு கோகோ தான் காட்டுறாங்க. இதோட எனர்ஜி நினைச்சு பார்க்கறதோட ரொம்ப பயங்கரமா இருக்கடான்னு சொல்லிட்டு பார்த்து அவனோ பறந்து போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கோட்டன், ட்ரங்க்ஸ், ப்ரூக்கு எல்லாரும் சேர்ந்து தண்ணி நடுவுல பொழந்துட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க. தண்ணிக்குள்ளே இருக்குண்டா, அதனால தான் இங்க தேடி போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா சடனா ப்ரூக்கு அதை பிடிச்சி இழுக்கு. ப்ரூக்கோட உயிரையும் அதை அப்சர்வ் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கி. என்னன்னு பார்த்தா சப்பி டூனான்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஃபிஷ் அங்க இருந்து வருது. இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பாய்சன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் டொரிக்கோ ஆளு வந்து பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்கிறான்.
இங்க அதுக்குள்ள டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஃபியூஷனை போட்டானுங்க ட்ரங்க்ஸும் கோட்டனும். உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு காலத்துல இறங்குறானுங்க. டேய் இருங்கடா, இது என்னோட இறன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாஞ்சு வரான். பார்த்தா அயன் பைரட் ஜெனரல் பிராங்கி மாசம் வந்துட்டான். எனக்கு ஈக்குவலி எவனு கிடையாது சொல்றான். என்னன்னு பார்த்தா பிராங்கியோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இழுக்கலாம்னு நினைக்கி எங்களதே அப்சர்வ் பண்ற உன்னை இழுத்து நாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பிராங்கி அதை துண்டு துண்டா உடைக்கிறான். பிராங்கி ரேடிக்கல் பீம்னு சொல்லிட்டு ஒரு போட்டு போட வரான். ஆனா பிராங்கி வெளியே வந்து பிராங்கி லாக் பண்ணி இழுத்து சாச்சிட்டானுங்க அவனுங்க. இங்க இன்னொரு பக்கம் கோட்ரன்ஸ் விடுவானா, ஃபியூஷனை போட்டுட்டு நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அந்த கோஸ்ட் பவர் இறக்கி அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். சூப்பர் கோஸ்ட் காமே காமே அட்டாக்னு சொல்லிட்டு அடி நடிக்கிறான். முடிச்சிட்டேன்னு சொல்றான். ஆனா என்னன்னு பார்த்தா கோட்ரன்ஸே லாக் பண்ணி அவனோட உயிரையும் அதை அப்சர்வ் பண்ணிருச்சு. பார்த்தா அப்பளம் வந்து விலங்கு அது ஆனான்னு தெரியல. பார்த்தா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது போய்கிட்டே இருக்கு. ஒன்னே இங்க திரும்பி டொரிக்கோ தான் காட்டுறாங்க. டேய் இது என்னடா இவ்வளவு பெருசாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அது என்னன்னு பார்த்தா உருவத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகுது. அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு சீஃப்லாம் பேசுறாரு. சடனா டொரிக்கோவே அட்டாக் பண்ணுது. அதுக்குள்ள கம்மு கம்மு ஜெட்டு பிஸ்டல் சொல்லிட்டு லூஃபியும் களத்துல இறங்குறான். இன்னொரு பக்கம் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் போட்டு கோக்கும் இறங்கிட்டான். என்னடா இது அக்காமின்னு சொன்னாங்க, இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கோகு. நம்ம முந்தி பார்த்ததோட இப்ப 100 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டொரிக்கோ. சரிடா இது ரொம்ப பெருசாயிருச்சு, நம்மளுக்கு நல்லதுதான், இதை சமைச்சு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு 3 பேர் களத்துல இறங்குறானுங்க. கம்மு கம்மு ஷாம்புன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். கோகு காமே காமைய பாஞ்சி வந்துட்டு ஏர்ல வச்சு ஒரு போடு போடுறான். லூஃபி நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சு அதை தரல இறக்குறாங்க. டொரிக்கோ நைஃப் கிக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடாதான். என்னன்னு பார்த்தா அவன்கிட்ட இருக்க பெஸ்ட் அட்டாக் எல்லாம் 3 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க. லூஃபி அதை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். இது உண்மையிலே நல்லா இருந்துச்சுடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. ஏர்ல பறக்க விட்டானுங்க. அதை அடிச்சடியில் அது எங்க போச்சுன்னே தெரியல. எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு தேடுறானுங்க. வாங்கடா அதை தேடி போன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. சடனா அது திரும்பி எஞ்சி வந்து இவனுங்களை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் பிக் டூனாவா அது மாறிடுச்சு. அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. பாஞ்சு பாஞ்சு இவனுங்களே அப்சர்வ் பண்ணி கடிக்கலான்னு போகுது. ஆனா 3 பேர் திரும்பி சேர்ந்து அடிக்கலான்னு பாக்குறாங்க. 3 பேரையும் நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இதுல ஒரு பக்கம் கோகு விடுவானா அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்மளோட அட்டாக் கமிட்டி அதை அப்சர்வ் பண்ணுதுடா, நம்ம பார்த்து தான் சண்டை பண்ணு சொல்றாங்க. கோகுவோட லெவல் சாதாரண லெவல் இல்ல, அடுத்த லெவல்ல போயிட்டு நொறுக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சு நொறுக்கிட்டு திரும்பி கோகு மாசம் வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் உங்கள்ட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு பண்றானுங்க அவனுங்க. என்னன்னு பார்த்தா சரின்னு சொல்லி லூஃபியும் டோரிக்கும் களத்துல இறங்கி அடிக்கலான்னு போறானுங்க. இங்க கெங்கிடமான்னு சொல்லிட்டு மொத்த எனர்ஜியையும் கோகு எப்போ அப்சர்வ் பண்ணி மாஜின் போ எப்படி அழிச்சானோ அந்த பவரை திரும்பி உருவாக்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்றான் அவன். இங்க என்ன பார்த்தா லூஃபியும் டோரிக்கும் அடி வாங்கிட்டே இருக்கானுங்க. டேய் இன்னும் எனக்கு கொஞ்சம் பவர் வேணும்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா எனர்ஜி மட்டும் கோகு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே ஐலண்ட்ல இருக்க எல்லாரும் உங்க பவரை கொடுங்கன்னு சொல்றான். எல்லாரும் கையை தூக்குறாங்க. எல்லாரோட எனர்ஜியும் கோகு வேங்க ஆரம்பிச்சிட்டான். இதுல ஒரு பக்கம் ஜோரோ வெஜிடாலாம் எங்க போனானுங்கன்னே தெரியல. எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணி வாங்கிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சு அடியில அது வாயில வாங்குது. இங்க எலிஃபண்ட் கன்னு ட்வின் குயிக்குன்னு சொல்லிட்டு இங்க டொரிக்கோவும் லூஃபியும் அடிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கோகு தேர்ட் ஃபார்முக்கு போறான். சூப்பர் சையன் 3க்கு போயிட்டு காமைய போடுறானுங்க. வாச்சு ஒரு அழுத்துறானுங்க. அழுத்துல செதறிடுச்சு. அது அதை சாச்சரவே செஞ்சுட்டாங்க. இடே என்னால மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்றானுங்க அவனுங்க. இப்ப தாண்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சீக்கிரம் அதை சமைக்க ஆரம்பிக்கடா, நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. 3 பேரும் ஒன்னா படுத்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காமி விலங்கையும் சமைச்சு 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. இவ்வளவு பெரிய டூனா உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்றாங்க. சாஞ்சியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். மொத்த பேரும் கொண்டாடுறாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பிராங்கி ஒரு பக்கம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரிடா ஜோரவங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெஜிடா ஜீப்ராவெல்லாம் ஆளாக்கானு சொல்றானுங்க அவனுங்க. அவனுக்கு எங்க போனானுங்கன்னே தெரியல. இன்னும் அங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.